கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் இந்த வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட இடைபடுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை வேதத்திலிருந்து நாம் இந்த நாளிலே பார்ப்போம். அவர் சொல்லுகிறது, நீ படுக்கும்போது நீ பயப்படாமல் இருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேகருக்கு தூக்கம் என்கிறதான ஒரு காரியம் ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. அவர்களுக்கு படுத்தால் தூக்கம் வரமாட்டேன்கிறது. அநேக காரியங்கள் அவருடைய மனதில் ஓடி இன்றைக்கி அநேக பிரச்சனை இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தினுடைய மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் மனதை போட்டு அவர்கள் குழப்பி கொண்டு இந்த சொத்தை எப்படி காப்பது, அதை எப்படி பாதுகாத்து கொள்வது, இன்னும் நாளைய தினத்தில் நம்ம என்னத்தை சேகரிக்கலாம், எத்தனை வீடு வாங்கலாம், எத்தனை கார் வாங்கலாம் என நினைத்து கொண்டு பல நேரங்களிலே நம்முடைய உலக பிரகாரமான சிந்தனைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டியதான உறக்கம், தூக்கம் கிடைக்காமல் இருக்கிறது. வேதம் அதற்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. நீ படுக்கும்போது பயப்படாதப்பா. இன்றைக்கி ஒரு நாளில் உன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு, உன்னுடைய தொழில்கள் மற்ற காரியங்களில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இரவில் படுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்துடும். என்ன நடக்குமோ, நாளைய தினத்தில் என்ன நடக்குமோ என்று அதிகமாக பயந்து அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருப்போம். தேவன் நம்மை பார்த்து மிக தெளிவாக சொல்கிறார், நீ படுக்கும் பொழுது பயப்படாமல் இருப்பாய். அதோடு கூட நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ராத்திரி வேளையில் பலவிதமான சொப்பனங்கள், அநேக ஒரு பயங்கள், அநேக காரியங்கள், அதனால் அதிக மக்கள் பயப்படுகிறாங்க. அநேகருக்கு தூக்கம் வராமல் அவர்கள் அந்த இரவை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தூக்கத்தையும் நித்திரையும் தமக்கு பிரியமானவனுக்கு கொடுக்கிறார் என்று சங்கீதங்களிலே பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, உன் நித்திரை இன்பமாக இருக்கும். நீ படுத்து தூங்கின உடனே உனக்கு நல்ல ஒரு தூக்கத்தை அவர் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம சுற்றிலும் சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் கூட கவலைப்படாமல் நம்ம தைரியமாக இந்த வசனத்தை படுத்துக்கொள்வோம். நாம் படுத்த உடனேயே பயப்படாமல், ஐயோ இப்படி எந்த காரியங்களும் நமக்கு நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்காதபடிக்கு ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்தில் படுப்போம் என்று சொன்னால், அந்த படுத்து இரவிலே தூங்குகிற தூக்கம் நித்திரை இன்பமாக இருக்கும். புது உற்சாகத்தோடு கூட புதிய நாளிலே நாம் கண் விழிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதை வாய்க்க செய்வாராக. நல்ல ஆண்டவரே, உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொன்னீரே, அந்த இன்பமான நித்திரையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க, நல்ல நித்திரையும் கொடுங்க, ஓய்வை கொடுங்க. காலையில் எழுந்திருக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு சிலாக்கியத்துவம் பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு நீங்கள் படுக்கும் பொழுது உங்களுடைய நித்திரை இன்பமாயிருக்கும்.